கடந்த மாதம் 24ஆம் தேதி டெலகிராம் செயலியோட சிஇஓ பால் துரோ பிரான்ஸ் விமான நிலையத்தில் வச்சு கைது செய்யப்பட்டாருங்க. இந்த சம்பவம் உலகம் எங்கிலும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்திச்சு, கண்டன குரல்லாம் எழுந்துச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான செயல் அப்படின்லாம் பெருசா பேசப்பட்டுச்சு. ஏறக்குறைய 900 மில்லியன் பயனாளிகள் டெலகிராம் ஆப்புக்கு இருக்காங்க. நல்லா தானே போயிட்டு இருந்தது, ஏன் அப்படி நடந்துச்சு? ஏன் திடீர்னு பால் துரோ கைது செய்யப்பட்டார்? அதற்கான பின்னணி என்னன்றதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். வணக்கம், நான் உங்கள் முத்து விஜயராஜ், கிரிட்டல் சேனலுக்காக. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, பால் துரோ ரஷ்ய நாட்டை சேர்ந்தவர். ரஷ்யா, யுக்ரைன் மற்றும் சோவியத் யூனியன் குடியரசுகள்ல அவரால் உருவாக்கப்பட்ட டெலகிராம் ஆப் பெருமளவு பயன்படுத்தப்பட்டு வந்துட்டு இருந்தது. கடந்த சில வருடங்களாக யுக்ரைன் ரஷ்யா போர் நடந்துகிட்டு இருப்பது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். கடந்த 2010ஆம் ஆண்டு யுக்ரைன் நாட்டுல டெலகிராம் ஆப் வழியா என்னென்ன தகவல்கள்லாம் பரிமாறப்பட்டது அப்படின்ற விவரம் வேணும் அப்படின்ட்டு ரஷ்யாவினுடைய அதிபர் புதினோட அரசாங்கம் டெலகிராம் ஆப் அணுகி கேட்டாங்க. ஆனா டெலகிராம் ஆப் நிறுவனர் பால் துரோ என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, பயனாளிகளுடைய பிரைவேசி எங்களுக்கு ரொம்ப முக்கியம், அதனால அதெல்லாம் நாங்க தர முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாரு. உடனே என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, புதினோடைய கோபம் மெல்ல பால் துரோ மீது திரும்ப, புதினை பகைச்சுக்கிட்டு ரஷ்யாவில் இருந்தா நம்ம உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி ரஷ்யா விட்டு காலி பண்ணிட்டு அமெரிக்கா போய் செட்டில் ஆயிட்டாரு நம்ம பால் துரோ. இப்படி ரஷ்யாவில இருந்து எஸ்கேப் ஆகி அமெரிக்கா போன பால் துரோ அங்கேயாவது போய் நிம்மதியா இருந்தாரா, தொழில பிரச்சனை இல்லாம செஞ்சாரா அப்படின்னா அதுதான் இல்லை. அங்க ஒரு அதிர்ச்சியான சம்பவம் காத்திருந்தது. அங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, 2021ஆம் ஆண்டு அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் ட்ரம்பினுடைய ஆதரவாளர்கள் கேபிட்டல் ஹாலுக்குள்ள ஒரு சின்ன கலவரம் ஒன்று நடத்தினாங்க. இந்த கலவரத்திற்கான திட்டமிடல் எல்லாம் டெலகிராம் ஆப் வழியா தான் நடந்துச்சு அப்படின்னு ஒரு செய்திகள் பரவ, அமெரிக்காவினுடைய தற்போதைய அதிபர் ஜோ பைடன் அதற்கான விவரங்கள் அந்த சமயத்துல அந்த டெலகிராம் ஆப் வழியா என்னென்ன மாதிரியான செய்திகள் அங்க பரப்பப்பட்டது அப்படின்ற மாதிரி விவரம் வேணும் அப்படின்னு டீட்டெயில் கேட்க, வழக்கம் போலவே பால் துரோ பயனாளிகளின் பிரைவேசி முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமெரிக்காவுடைய கோரிக்கையை நிராகரிச்சிட்டாரு. சரி, இனிமே அமெரிக்காவில இருந்த ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி அவர் போய் கடைபிடிச்ச இடம் தான் துபாய். இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் போய் கடை விரிக்கிறதும் சாத்துறதுமா இருந்த பால் துரோ கடைசியா கடந்த மாதம் 24ஆம் தேதி பிரான்ஸ் விமான நிலையத்துல இறங்கிய போது பிரான்ஸ் போலீசாரால் அவர் கைது செய்யப்படுறாரு. பிரான்ஸ் நீதிமன்றம் 20 வருட சிறை தண்டனை கொடுக்குது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, என்னென்ன குற்றச்சாட்டுகள்லாம் இவர் மீது வைக்கப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, போதைப் பொருள் கடத்தல், பண மோசடி, இன்னும் பல ஆன்லைன் சட்டவிரோதமான செயல்பாடுகள் எல்லாம் இவங்களுடைய டெலகிராம் ஆப் வழியா அந்த செய்தி பரிமாற்றங்கள் வழியா தான் அது நடந்துச்சு அப்படின்ற குற்றத்தை சாட்டி தான் அவருக்கு 20 வருஷம் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. இதுதான் காரணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, இதை கடந்து திரைக்கு பின்னால் வேறு சில காரணங்கள் இருப்பதாகவும் பரவலாக பேசப்படுகிறது. பார்க்க போறோம். 3 முக்கிய காரணங்கள் அதற்காக சொல்லப்படுகிறது. அதுல முக்கிய காரணமாக சொல்லப்படுவது பாலஸ்தீனிய இஸ்ரேல் போருக்கு இஸ்ரேலினுடைய ஆக்கிரமிப்பு ஆசைதான் காரணம். இதற்கு அமெரிக்காவும் முழு ஆதரவு அளிக்கிறது, உதவி செஞ்சுட்டு வருது. இதனாலதான் காசாவில் அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்படுறாங்க அப்படின்ற மாதிரி உலகம் முழுவதும் பெரிய எதிர்ப்பு குரல்கள், கண்டன குரல்கள்லாம் இதற்கு எதிராக எழுந்துச்சு. இது எழுதுவதற்கு முக்கியமான காரணமா இருந்தது டெலகிராம் ஆப் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா காசாவில் அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்படுவதும் பத்திரிகைக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவங்களும் டெலகிராம் ஆப் வழியா தான் வெளி உலகத்திற்கு தெரிய வந்திருக்கிறது. இந்த இடையிடையே இந்த வீடியோக்கெல்லாம் மேலை நாட்டு ஊடகங்கள்ல வெளியிடப்பட்டு பொதுமக்களும் ரொம்பவே கொதிச்சு போனாங்க. இது அமெரிக்காவில் கட்டுப்படுத்த முடியல. இதன் காரணமாக பால் துரோவின் மீது அமெரிக்காவின் கோபம் திரும்பியதாக சொல்லப்படுகிறது. இது முதல் காரணம். யுக்ரைன் ரஷ்யா போரில் யுக்ரைனுக்கு பயங்கரமான ஆயுதங்களை எல்லாம் அமெரிக்கா சப்ளை செய்து வருவதாகவும், யுக்ரைன் நாட்டு படையோடு நேட்டோ படைகளும் கலந்து ரஷ்யாவின் மீது தாக்குதல் தொடுப்பதாகவும் ரொம்ப வருஷமா இந்த போர் துவங்கிய காலத்திலிருந்து ரஷ்யா அமெரிக்காவின் மீது குற்றம் சாட்டி வருகிறது. தொடர்ந்து அமெரிக்கா இதை மறுத்து கொண்டு வந்தது. ஆனா சமீபத்துல யுக்ரைன் படையில நேட்டோ நாட்டு படை வீரர்கள் இருக்கிறாங்கன்றத டெலகிராம் வீடியோ எடுக்கப்பட்ட அந்த டெலகிராம் ஆப் வழியா தான் ரஷ்யா வெளி உலகத்துக்கு திரை போட்டு காட்டியது. இதனால் அமெரிக்கா யுக்ரைன் ரஷ்யா போர்ல ரஷ்யாவுக்கு எதிரான பெரிய கருத்தாக்கங்களை உருவாக்க முடியாமல் போனது. இதனால் அமெரிக்காவின் கோபம் பால் துரோவின் மீது இன்னும் அதிகமாக்கியது.
இந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்கிறதுனால அமெரிக்கா தானே பால்துரோவை கைது பண்ணணும், ஏன் பிரான்ஸ் கைது பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா பிரான்ஸ் படைகள் ஆப்பிரிக்க நாட்டில் இருந்தபோது அங்கே ஆப்பிரிக்கர்கள் மீது கடுமையான தாக்குதல் நடத்தினதாகவும் அந்த வீடியோவை எடுத்து ஆப்பிரிக்க நாட்டு மக்கள் டெலகிராம் ஆப் வழியே தான் வெளியில் விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் கடுப்பாக போன பிரான்ஸ் அரசு சரி இருந்தாலும் வெளியில் வச்சு விட்டா நம்ம நாட்டை அசிங்கப்படுத்துவான்றதுனால தான் கைது செஞ்சு சிறையில் அடைத்ததாகவும் ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. பால்துரோ ரஷ்ய நாட்டை சேர்ந்தவர், அதனால நாங்க கண்டிப்பா அவரை வெளியில கொண்டு வருவோம் அப்படின்ற முயற்சியில ஈடுபட்டு இருந்தாங்க. ஆனா பிரான்ஸ் அரசாங்கம் என்ன சொல்லிடுச்சுன்னா அவர் பால்துரோ 2012 பிரான்ஸ் குடியுரிமை பெற்றதாகவும் அதனால் அவர் மீது எந்த நடவடிக்கை எடுக்கவும் எங்களுக்கு உரிமை இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடையில ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பால்துரோவுக்கு பிரான்ஸ் நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்துடுச்சு. ஆனா அந்த நாட்டை விட்டு வெளியேறக்கூடாது அப்படின்னு உத்தரவும் பிறப்பிச்சிருக்கு. இது ஒரு வகையில கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான செயல் என சொல்லப்பட்டாலும் கூட நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மெசேஜிங் ஆப் அப்படின்றது ஒருவர் தொடங்கினார்னா அந்த மெசேஜிங் ஆப் வழியா என்னென்ன செய்திகள் எல்லாம் பகிரப்பட்டு வருகிறது என்பதற்கான ஒரு கண்காணிப்பு குழுவும் நியமிக்கப்படணும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆப் வழியா சட்டவிரோதமான நல்ல விஷயங்களும் நடக்கலாம், நல்ல விஷயங்களும் பரவலாம், கெட்ட விஷயங்களும் சமுதாயத்திற்கு எதிரான விஷயங்களும் பரவலாம். அந்த சமுதாயத்திற்கு எதிரான விஷயங்கள் பரவுவதற்கு தடை செய்வதற்கு இந்த ஆப் நிறுவனர் தவறிட்டார் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான கருத்தாகவும் பார்க்கப்படுகிறது. மேலிருந்து வாரியா பார்க்கும்போது கருத்து சுதந்திரத்திற்கு எதிரான செயலாகப்பட்டாலும் கூட டெலகிராம் ஆப் பல்வேறு சமூக விரோத சம்பவங்களுக்கு செயல்பாடுகளுக்கு ஒரு கருத்து பரிமாற்றத்துக்கு டெலகிராம் ஆப் பயன்படுத்தப்பட்டிருக்கு என்ற செய்தியையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த சமயத்துல சில நாடுகள் ஏறக்குறைய ஒரு 10 நாடுகள் போல டெலகிராம் ஆப்பின் மீது நடவடிக்கை எடுத்திருக்குது. முதல்ல பாத்தீங்கன்னா யுனைடெட் கிங்டம் இது கால்ஸ் ஃபார் ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது கொஞ்சம் தீவிரமாவே அவங்க கண்காணிச்சுட்டு வந்திருக்காங்க. அடுத்த நாடு ஸ்பெயின், இது பிரீஃப் பேன் இன் மார்ச் 2023 2023 சின்னதா ஒரு தடை விரிச்சிருக்காங்க ஸ்பெயின் நாட்டுல. நார்வே அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் யூஸ் ஃபார் கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஷியல் பயன்படுத்துவதற்காக மட்டும் அது தடை செய்யப்பட்டிருக்கு நார்வேல இந்த டெலகிராம் ஆப். அதுக்கப்புறம் ஜெர்மனியில பாத்தீங்கன்னா ஃபைன் இம்போஸ்டு, நோ பேன் கிடையாது, ஆனாலும் அது கூர்ந்து கவனிக்கப்பட்டு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து ரஷ்யாவை பொறுத்தவரை 2018 2020 வரையும் இந்த ஆப்பை பேன் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. பெலாரஸ்ல பாத்தீங்கன்னா நோ அபிஷியல் பேன் பட் ஹை ரிஸ்க், அதாவது இது ரெஸ்ட்ரிக்ஷனா பண்ணப்பட்டிருக்கு, ரொம்ப பேன் பண்ணல அவங்க பெலாரஸ் பொறுத்தவரை. சைனாவை பொறுத்தவரை 2015 பேன் பண்ணிருக்காங்க. ஈரானை பொறுத்தவரையும் 2018 இன்றளவும் பேன் பண்ணிருக்காங்க. தாய்லாந்தும் அதே மாதிரி 2020 இன்றளவும் தடை செய்யப்பட்டிருக்கு. இந்த நாடுகள்லாம் தடை செய்யப்பட்டிருக்கு. இந்தியாவை பொறுத்தவரையில் டெலிகிராம் ஆப் சிறப்பு கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. தேவைப்பட்டால் இந்தியாவிலும் டெலிகிராம் ஆப் தடை செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற பேச்சும் அடிபடுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் முத்து விஜயராஜ் கிரிக்கெட் சேனலுக்காக. நன்றி, வணக்கம்.